வணங்கி ஆரம்பிச்சிருந்தார்களே, ஆனால் அதை அந்த மக்கள் யாரும் ஆட்சேபிக்க முடியாது. அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். ஈசா நபியை சிலை ஆக்கிட்டாங்க சீடர்கள்லாம், ஒண்ணும் பண்ண முடியல. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும்னு வந்தாங்க, உதவி செய்ய ஏறல. அல்லாஹ்வுடைய குமாரன் ஆகிட்டாங்க. இவர் ஆக்குனாங்களா? நபிகள் நாயகம். அப்ப இந்த ஏகத்துவத்தை எப்படி காப்பாற்றி தந்திருக்கிறாங்க? அவங்களுக்கு எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் அந்த கண்ட்ரோலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி அறிவும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அந்த ஏகத்துவ கொள்கையவே நமக்கு பாதுகாத்து தந்து விட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் செல வைக்கலன்னு பெருமை அடிக்கிற ஒரு சமுதாயம். மற்றவெல்லாம் செல வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்குன்னா நம்மள செல வச்சா தொலைச்சு விடுவாங்கிறோம் என்கிற அளவுக்கு நம்மள இன்னைக்கு பண்பட்டவர்களா இருக்கிறோம்னா பேசிக் எங்க அந்த சகாபாக்களுடைய தியாகத்துல இருக்குங்க. இப்படி இந்த மார்க்கத்தை நம்மள்ட்ட கொண்டாந்து சேர்ப்பதில் ஆகட்டும், வளர்ப்பதிலே ஆகட்டும், அவர்களுக்கு நிகரான ஒரு தியாகம் இந்த 14 நூற்றாண்டுகள்ல எவரும் செய்தது கிடையாது. இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகத்துல யாரும் அவர்கள் கிட்ட நிக்க இயலாது. அதே நேரத்தில் அந்த சஹாபாக்கள் இன்னொரு அவங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனாங்க சஹாபாக்கள் கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டுக்கு நிகராக தகப்பனாரையோ தாயாரையோ புருஷனையோ பொண்டாட்டியோ அவங்க ஒரு பெரிதாக மதித்ததே கிடையாது. சஹாபாக்களுடைய அடுத்த தியாகம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் எந்த இடத்துல அடிபட்டு போயிருவான், சில விஷயங்களை சரிந்து விளங்கியிருப்பான். அவன் தகப்பனார் அதை செய்யும் போது அவனால சுட்டி காட்ட இயலாது. அவன் சரிந்து விளங்கியிருப்பான். அவனுடைய மனைவி அதை ஏற்று செய்யும் பொழுது அவனால் கண்டிக்க இயலாது. அவன் சரிந்து விளங்கினதை அவன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் செய்யும் பொழுது எல்லாருமே சரணாகதி அடைஞ்சிடறான். சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஹஜ்ஜில தமத்து என்ற ஹஜ் முறையை அவர் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறார். உமருடைய மகன் இருக்கார்ல, அவர் அந்த முறையில் ஹஜ் செய்ய போறார். அப்ப சிரியாவை சேர்ந்த சாம் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இப்னு உமர்ட்ட கேட்கிறாங்க, உங்க தகப்பனாரு இந்த மாதிரி தமத்து ஹஜ் செய்யக்கூடாதுங்கிறாரு. தமத்து ஹஜ்னா ஹஜ்ஜுக்கு தனியா ஒரு முதல்ல இஹ்ராம் கட்டி உம்ரா செய்து விட்டு அதுக்கு பிறகு இஹ்ராம் இல்லாமல் மக்காவுல கொஞ்ச நாள் இருந்து விட்டு ஹஜ்ரே காலம் வந்தவன மறுபடியும் இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்யறதுக்கு பேரு தமத்துங்கிறது. இப்படி செய்யக்கூடாது, ஒன்னு ஹஜ் மட்டும் தனியா செய்யணும், அல்ல ஒரே இஹ்ராம்ல ரெண்டையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உமர் சொல்றாங்க. அதை மீறி இப்னு உமர் என்ன பண்றாங்க, தமத்து முறையில ஹஜ் செய்யறாங்க. அப்ப இதை ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க உமர் இதெல்லாம் வேணான்னு சொல்றாரு, தடுத்திருக்கிறாரு, அவர் தடுத்ததை நீங்க எப்படி செய்யலாம்? அப்ப இப்னு உமர் செய்யறாங்க, எங்க வாப்பா என் தகப்பனார் ஒன்றை தடுத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்திருக்கிறார். இப்ப நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற கேட்க சொல்றியா, என் தகப்பனார் சொல்றதை கேட்க சொல்றியா? அவர் கேட்கிறார். அப்ப என் தகப்பனுடைய சொல் பின்பற்றத்தக்கதா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல் பின்பற்றத்தக்கதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுதான். அப்ப ரசூலுல்லாஹ் தமத்து பண்ணியிருக்கிறாங்க, அது எப்படி என் தகப்பனார் தடுக்கலாம்? என் தகப்பனார் தடுத்தாருன்னா நான் எப்படி கேட்பேன்? அப்ப இந்த சஹாபாக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை சொல்லிவிட்டார்களே, ஆனால் பாப்பாவா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க, ஏத்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹுடைய கோபம் ரோஷம் எல்லாம் தெரியும். அவங்களுடைய மனைவி ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. கரெக்டா பள்ளி வாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களும் தொழுவார்கள். அந்த அம்மாவும் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, உமருடைய மனைவி அவர்களே, உங்க கணவர் ரொம்ப ரோஷக்காரரா இருக்காரு, பள்ளிவாசலுக்கெல்லாம் நீங்க பெண்கள் அவருக்கு பிடிக்காத, வீட்டுக்குள்ளான உங்களை இருக்க சொல்லி இருக்கிறாரு, நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் உங்களை தடுத்தா என்ன செய்வீங்க? என்ன அவர் தடுக்க முடியாது. ஏன் முடியாது? ரசூலுல்லாஹ் தடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கும், தடுத்துருவார் அவரு. அவங்க கேட்கிறாங்க, என் கணவராக இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? லா தம்னவு இமா அல்லாஹில் மசாஜித், பெண்களை பள்ளிக்கு வருவது தடுக்காதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த சொல் அவர் என்னை தடுக்க வருவாரையானால் அவரை இந்த சொல் தடுக்கும், கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. தடுத்து பார்க்கட்டுமே, ரசூலுல்லாஹ் ஒன்னு சொல்லி இருக்கும் போது அதை தடுத்துறாரு அவரு, நான் கேட்டுருவேனா? யாரு? உமர்னா எல்லாரும் பயப்படுறாங்க, அது மற்ற விஷயத்துலதான். மார்க்க விஷயத்துல பயப்படுவாங்கிறீங்களா? கட்டின பொண்டாடி பயப்பட மாட்டேன்ட்டாங்க, அவர் மட்டும் தடுக்கணும் பாக்குறேன்.
ரசூலுல்லாஹ் தடுக்க கூடாதுன்னு சொன்னா தடுத்துருவாரா? விடுவனானா? அப்ப அப்படியான ஒரு சமூகம் சஹாபாக்கள் சமூகம் எப்படின்னு கேட்டா, சில சஹாபாக்கள் மார்க்கத்தை பற்றி சில விஷயங்கள் தங்களுக்கு கிடைக்காத நேரத்தில் சில தவறான தீர்ப்புகளை சொல்லிடுவாங்க. அதை எல்லாரும் ஏற்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லு, இல்லைன்னா விட்டுருப்போம். இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உள்ளவர்களாக அந்த சஹாபாக்கள் தேர்ந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மரணித்த நேரத்தில் மரணிக்கலங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அதிகமான பேர் உமர் அபூபக்கர் ஆதாரத்தை அள்ளி போட்டோம் எல்லாம் மாறினாங்களா இல்லையா? அப்படியா? குர்ஆன்ல அப்படியா இருக்குது? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு இருக்குதா? மூத்தா போயிட்டாங்கன்னு இருக்குதா என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்படியே மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்றால் அப்படியே சரணடையக்கூடியவர்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் உருவாக்கிட்டு போனார்கள். அபூபக்கரா இருந்தாலும் சரி, உமரா இருந்தாலும் சரி, உஸ்மானா இருந்தாலும் சரி, அலியா இருந்தாலும் சரி, அவர்களே சில தீர்ப்புகளை குர்ஆனில் சொல்லி விடுவார்களே, ஆனால் சஹாபாக்கள் உடனே ஏத்து காட்டுவாங்க, கட்டுப்பட மாட்டோம்ன்றாங்க, உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க என்கிற அளவுக்கு இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்களுடைய தியாகத்தை நம்ம புரிந்து இது மாதிரியான உணர்வுடையவர்களாக நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நம்மை சுத்தி நிறைய வேலை இருக்கிறது. அதுக்குதான் இந்த கூட்டம் போட்டு நோக்கமே என்ன? ஒரு காலத்துல ஏகத்துவ எழுச்சி கோட்டையா இருந்த இந்த பேரணாம்பட்டு நடக்குது. இங்க பார்த்தா ரொம்ப ஒரு டல் அடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். தாவா ரொம்ப பின்னுக்கு போய்விட்டது. பிரச்சாரம் செய்வது அப்படியே ஓஞ்சி போய்விட்டது. கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ள நம்ம தயாரா இல்ல. அடி உதைகளுக்கு பயப்பட போலீஸ் வழக்கு வந்துருமோ, அம்பு வந்துருமோ, பிரச்சனை ஆயிருமோ. பிரச்சனை ஆனா தான் தௌஹீத சொல்ல இயலும். பிரச்சனையை சந்திக்க தௌஹீத சொல்ல இயலாது. எந்த காலத்து நபிமார்கள் சொல்லிய பிரச்சனை வந்தா வராதா? நபிமார்கள் எப்படி சொல்லுவாங்க? சொல்லுவாங்க. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சொல்லுவாங்க. அனைவருக்கும் புரியுற சொல்லுவாங்க. இஹ்லாஸோட சொல்லுவாங்க. தாங்கள் சொல்வது உண்மைக்கு சில அற்புதங்களை செய்து காட்டிவிட்டு சொல்வார்கள். அந்த பிரச்சாரத்துக்கு எதிர்ப்பு வந்திருக்குன்னா உங்க பிரச்சாரத்துக்கு வராதா? கஷ்டம் வராதா? அடிக்கடி வராதா? வந்தாலும் என்ன கூடியவர்கள் ஏன் இப்ப காணோம்? ஏன் அது மாதிரி இறங்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நமக்கு மார்க்கத்தின் மீது நம்பிக்கை குறைஞ்சு கொண்டே வருது. பழைய நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். ஒரு காலத்தில் அஹ்ல ஹதீஸ் என்ற ஒரு ஜமாத்தை உருவாக்கினார்கள். எதுக்கு உருவாக்கினார்கள்? எதுக்கு உருவாக்கினாங்க? இந்த தர்கா, தரீகா, பிதஅத்து, தாயத்து, தட்டு, தகடு, தோம்பாத்தியா, மௌலுது, இதெல்லாம் ஒழிச்சு கட்டுவதற்கு தான் உண்டாக்கினார்கள். உண்டாக்கி பாடுபட்டார்கள். கடைசியில் என்னாச்சு? என்னைக்கு தாவாவை விட்டார்களோ, பிரச்சாரத்தை விட்டார்களோ, அவங்கள்ட்ட போய் மற்ற கருத்து உடையவர்கள்ட்ட போய் பிரச்சாரம் செய்வதற்கு பதிலா நம்ம பள்ளிவாசலுக்குள்ள மட்டும் வச்சுக்கிறோம், நம்ம கொள்கை ஏத்துக்கிறவர்களுக்கு மட்டும் வச்சுக்கிறோம் எப்ப ஒதுங்கினார்களோ, வெளியில போய் அழைப்பு கொடுக்கவில்லையோ, என்னவாச்சு? தாயத்து போடுற அகல ஹதீஸ் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். வரதட்சணை வாங்குற அகல ஹதீஸ்காரரை பாக்குறோம். வீட்டுல பாட்டல் கட்டி தொங்க விடக்கூடிய அகல ஹதீஸ். என்னப்பா அகல ஹதீஸ்? நாங்க ஆமீன் சட்டம் போட்டு சொல்றோம்ல, அதான் அகல ஹதீஸ். அகல ஹதீஸ் என்ன அர்த்தம்? சட்டம் போட்டு ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா அகல ஹதீஸுங்க. கை கட்டிட்டாங்கன்னா அகல ஹதீஸ். இவ்வளவுதான் அகல ஹதீஸ். மற்ற அடிப்படையை காணும். தாயத்து போடுற அகல ஹதீஸ், தட்டி எழுதுற அகல ஹதீஸ், பாட்டில் தொங்க விடுற அகல ஹதீஸ், சடங்கு சம்பிரதாயம் செய்யற அகல ஹதீஸ் எல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்ப இப்படி இருந்தா எங்க போவீங்க? அவனை 400 வருஷம் தாக்கு பிடிச்சான், 40 வருஷம் தாக்கு பிடிக்க காணாம, 20 வருஷமா தாக்கு பிடிக்க காணாம அந்த லட்சத்தில் போய் கொண்டிருக்கிறோம். எனவே சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு அல்லாஹ் அன்சார், அல்லாஹ்வுடைய அன்சார்களாக ஆகுங்கிறான. இனிமே நபிமார்கள் வரமாட்டாங்க. நபிமார்களுக்கு போய் நீங்க உதவியாளர் ஆக முடியாது. நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கைக்கு தான் இனி உதவியாளர் தேவை. ரசூல் ஆளும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாளர், இப்ப குர்ஆனுக்கு உதவியாளர், ஹதீஸுக்கு உதவியாளர், அதை கொண்டு செயல்படுத்துவதற்கு உதவியாளர். அவங்க இன்னைக்கு தேவைப்படுகிறார்கள். உதவியாளர்கள் இப்ப இல்ல. குர்ஆனை தூய வடிவில் மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு, அதற்காக தியாகம் செய்வதற்கு, அடி உதை வாங்குவதற்கு, ஊர் நீக்கத்தை சகித்துக் கொள்வதற்கு, துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு, இதனால் கிடைக்கக்கூடிய மறுமை நன்மை எதிர்பார்த்து செயல்படுவதற்கு இன்றைக்கு நம்ம பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். அந்த நிலையை தூக்கி எறிந்துவிட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மிடத்தில் எப்படி இருந்தது என்று விசாரித்து பார்த்து தெரிந்து கொண்டு அது போன்ற நாலேஜ் உள்ளவர்களாக, அது போன்ற ஆர்வம் உடையவர்களாக,
அது போன்ற தீவிர செயல்பாடு உடையவர்களாக நம்மை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இந்த கொள்கையை கொண்டு செல்லக்கூடியவர்களாக, வெளியில போய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, பள்ளிக்கு வர்றவங்கள்ட்ட மட்டும் செய்யாமல் தெருமுனை பிரச்சாரம், வீதி பிரச்சாரம், பப்ளிக் கூட்டம் என்று பல பகுதி தனிநபர் சந்திப்புகள் என்று பலவிதமான முறையில நம்முடைய பிரச்சாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.